கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, விசாலமாக இருக்கக்கூடிய தாமரை பொய்கைன்னு பெயர் பெற்ற அந்த பொய்கையை கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, குதிச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டானா. பக்கத்துல ஒரு கடம்ப மரம் இருந்தது. அது மேல ஏறினான் கண்ணன். அந்த கடம்ப மரத்தில் இருந்து நேரா அந்த பொய்கையில குதிக்கிறான். குதிச்சா சும்மா தண்ணீர் எல்லா திசையிலும் தெளிக்கிறது. நெடிநெடியா நெடிநெடியா வட்ட வட்டமா அலைகள் ஓடுறது. அப்படி கலக்கி அந்த நதியே கலங்கும்படியாக, அந்த குளமே கலங்கும்படியாக கண்ணபிரான் பண்ணிட்டான். பண்ணதோட நிக்கல. உள்ள குதிச்சதே எதுக்கு? காளியன் அடக்கத்தானே. சத்தம் கேட்டுட்டு காளியன் பார்த்தானா, யாரா அது நான் வசிக்கும் பொய்கைக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு. காளியன் வந்தா, அந்த காளியன் எப்படிப்பட்டவன்னா, விஷத்தை கக்கக்கூடிய நாகத்தை, காளியன்கிற நாகத்தை பார்த்தான். பார்த்துட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணான், இங்க வா உன்னை கவனிக்கிறேன்னு சொல்லி நேரா அந்த காளியனோட வாழை பிடிச்சானா. ஒரு இழுத்தான். இழுத்து அந்த பாம்பின் தலையில் நாட்டியம் ஆட தொடங்குகிறான். கிருஷ்ணன் மேல ஏறி அப்படியே நாட்டியம் ஆடுகிறானா. திருவடிகளை பதித்து பதித்து இவன் ஆட 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 காளியன் தன் விஷத்தை எல்லாம் கக்கி 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 எல்லா விஷத்தையும் இழந்து பல்ல பிடுங்கின பாம்புன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த நிலையை அடைகிறானா. அந்த விஷம் இருக்கும் தைரியத்துல தானே இவன் சுத்தி இருக்கிறவாள் எல்லாம் படுத்தின்னு இருக்கான். அந்த விஷத்தை எல்லாம் கக்க வைக்கிறேன் என்று அவன் மீது பாய்ந்து உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும். உடம்பை, அதாவது கண்ணபிரானுடைய திருமேனியை, தன் திருமேனியை அசைத்தானால். கிருஷ்ணன் லேசா அசைக்கத்தான் செஞ்சானா. அந்த பெண் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கா பாருங்க. அவன் நாட்டியம் எல்லாம் ஆடினானான்னு தெரியாது. உடம்பை அசைத்தானால், தன் திருமேனியை அசைச்சான். என்ன ஒண்ணுன்னா, நாமெல்லாம் நாட்டியம் ஆடினாலே உடம்பு அசைக்கிறாப்புல இருக்கும். கிருஷ்ணன் உடம்பு அசைச்சாலே நாட்டியம் ஆடுவது போல் இருக்கும். அப்படி ஒரு நாட்டியம் ஆடி காமிச்சானே. உடம்பை அசைத்தானால், தன்னுடைய திருமேனியை அசைத்து அசைத்து காளியன் தலையிலே நாட்டியம் ஆடினான். கிருஷ்ணன் அத்தோட நிக்கல, அவன் உச்சி மேல வேற போய்த்தான் ஆடுவேங்கிறான். அது எதுக்கு? அவன் தலையில விஷம் கக்கின்னு இருக்கான், விஷப்பல் இருக்கு, நாக்க நீட்டுறான், எல்லாம் தெரியறதோ இல்லையோ. கிருஷ்ணனும் என்ன பண்றானா, அந்த காளியனுடைய உச்சந்தலைக்கு மேல போய் நின்னானா. அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்குன்னு ரொம்ப அழகா சுகபிரம்மம் பாகவதத்துல காட்டுறார். என்னன்னா, அந்த காளியனுடைய எந்தெந்த தலைகள்லாம் கண்ணனை வணங்க மாட்டேன்னு கர்வத்தோட தலை தூக்குறதோ அது மேல நின்று அதை அழுத்தறானோ. எந்தெந்த தலைகள்லாம் உன்னை பணியறேன்னு பணிஞ்சுடுறதோ, பணிஞ்சிட்டியா, உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன்னு விட்டுறானா. தலை தூக்கினா மிதிக்கிறான், தலை வணங்கினால் மன்னிச்சுடுறான், தூக்கினா மிதிக்கிறான், வணங்கினா மன்னிக்கிறான், தூக்கினா மிதிக்கிறான், வணங்கினா மன்னிக்கிறான். அப்ப எந்தெந்த தலையெல்லாம் உச்சத்துல இருக்கோ அங்க போய்த்தானே ஆடுவான். அதுதான் உச்சியில் நின்றானால். எந்தெந்த தலையெல்லாம் உச்சியில இருக்கோ அது மேல ஏறி போய் நின்றானால்.